உண்மை கதை. ஒரு ரயில் பயணம் மாறிய வாழ்க்கை. ஒரு ரயில் பயணம் ஒரு இளைஞரின் வாழ்க்கையை ஒரே நொடியில் மாற்றிவிட்டது. திருத்தணி அருகே நடந்த இந்த சம்பவம் இன்று பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு இளைஞர் தனது வேலைகளை முடித்து வீடு திரும்புவதற்காக ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு அது ஒரு சாதாரண பயணம்தான். ஆனால் அந்த ரயிலில்தான் அவர் வாழ்க்கையை உலுக்கிய சம்பவம் நிகழ்ந்தது. அதே ரயிலில் பயணித்த 4 சிறுவர்கள் அந்த இளைஞரை வழிமறித்தனர். முதலில் சாதாரண வாக்குவாதம். ஆனால் அடுத்த நொடிய நிலைமை மாறியது. கத்தியை காட்டி அவரை மிரட்டினர். பயத்தில் உறைந்த இளைஞரை ரயிலில் இருந்து வலுக்கட்டாயமாக இறக்கி மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு தனிமையான இடத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கே நடந்தது மனிதநேயத்தை உலுக்கும் கொடூரம். கத்திகளால் சரமாரியாக தாக்கப்பட்ட அந்த இளைஞர் தலை, கை, கால்களில் பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடினார். உதவி கேட்கும் அவரின் குரல் அந்த தனிமையில் யாருக்கும் செவியடையவில்லை. அதிர்ஷ்டவசமாக சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததும் அவர் மீட்கப்பட்டு உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தற்போது அவர் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததும் காவல்துறையினர் விரைந்து செயல்பட்டு தாக்குதலில் ஈடுபட்ட 4 பேரையும் பிடித்தனர். ஆனால் அவர்கள் அனைவரும் 18 வயதுக்கு கீழான சிறுவர்கள் என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சட்டப்படி அந்த சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் ஒரு பெரிய கேள்வியை நம் அனைவரிடமும் எழுப்புகிறது. ரயில் பயணம் உண்மையிலேயே பாதுகாப்பானதா? போதைப் பொருட்கள் சிறுவர்களின் வாழ்க்கையை எங்கே கொண்டு போகிறது? ஒரு தவறான பாதை, ஒரு நொடி தீர்மானம் பல வாழ்க்கைகளை இருளில் தள்ளிவிடுகிறது. இது ஒரு கதை அல்ல, இது நம் சமூகத்தின் உண்மை முகம். உங்கள் கருத்தை காமெண்டில் சொல்லுங்கள்.